மாமாமா எனக்கு நவாப்பழம் சாப்பிடும் போல ஆசையா இருக்குங்க. நவாப்பழம் மரம் இருக்கு, பறிச்சு தரீங்களா? ஆசைப்பட்டு நவாப்பழம் கேட்டுட்ட, நீ கேட்டு நான் எனக்கு இல்லை சொல்லியிருக்கேன். சரி வா புடிங்கி தரேன். ஏங்க ஏங்க என்னாச்சுங்க? காடு ஊண்ட முல்லையே. ஐயோ என்னதாங்க மரத்துல நீங்க ஏறினீங்க? நீங்க எந்திரிங்க, ஆஸ்பத்திரி போலாம். பாத்து வாங்குங்க. ஒண்ணு இல்லைங்க. நீங்க இருங்க, நான் தம்பி கால் பண்றேங்க. ஹலோ தம்பி. சொல்லுக்கா. மச்சான் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டாரா, கொஞ்சம் சீக்கிரம் வாடா. எனக்கு என்ன பண்றேனே தெரியலடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா பதறாத இப்ப எந்த ஆஸ்பத்திரி போறீங்க அதை மட்டும் சொல்லுப்பேன். எனக்கு எந்த ஆஸ்பத்திரி கூட்டு போறேனே தெரியலடா. பக்கத்துல சுகம் வைத்தியசாலை இருக்கு, அங்க உடனே கூட்டு போங்க, நல்லா பாப்பாங்க. நான் வந்துகிட்டே இருக்கேன். தம்பி என்னாச்சுன்னு தெரியலடா. மச்சான உள்ள கூட்டு போயிருக்காடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. அக்கா முதல்ல பயப்படாத, இங்க இயற்கை முறையில தான் வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போய் என்னாச்சுன்னு போய் கேட்போம். சார் என்னாச்சு சார்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை. இது எலும்புலாம் நல்லா இருக்கு, சுளுக்கு தான் விழுந்திருக்க மாதிரி இருக்கு. வரும ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்களோட சொன்னா அந்த சுளுக்கை எடுத்து விட்டுருவாங்க. இது ஒன்றும் பயப்பட வேண்டியது. எவ்வளவு நாள்ல சரியாகும், இல்ல கட்டி ஏதாவது பண்ணுமா சார்? நீங்க பதட்டத்துல இருக்கீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சும்மா சுளுக்கு எடுத்து விட்டு ஒரு கட்டு போட்டு விட்டோம்னா 2 நாள்ல சரியாயிரும். மச்சான் இப்ப எப்படி மச்சான் இருக்கு? வலி பரவாயில்லையா? கட்டு போட்டதுக்கு அப்புறம் இப்ப பரவாயில்லப்பா. மச்சான் மேல அவ்வளவு பாசமா. என்ன மச்சான் இப்படி கேக்குறீங்க? அம்மா அப்பாக்கு அப்புறம் அடுத்த ஸ்தானமே அக்காவும் நீங்கள் தானே. உங்க மேல பாசம் இல்லாம வேற யார் மேல நான் பாசமா இருப்பேன்?